உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல், அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உள்ளம் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பிரயோஜனங்களை சொல்கிறேன். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல், அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது. சோதனை வந்தா கல்பு எப்படி ஆகும்? சோதனை வந்தா கல்பு வளமையை விட சிந்திக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் வந்துச்சோ, அதனாலதான் வந்துச்சோ, இவனை பக்கத்துல வச்சு அதனால வந்துச்சோ, இவனை விட்டோமே அதனால வந்துச்சோ, நம்ம என்னது கூடுதலா இபாதத்துன்னு போயிட்டோமே அதனால வந்ததோ, நம்ம கடையை மூடி தவ்வான்ட்டு வந்தோமே சைத்தான் அப்படித்தானே வாருது அதனால வந்ததோ, இப்படின்ட்டு தடமாறு உள்ளம். என்னடா செய்யறது, இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது, இதுக்கு தீர்வு வட்டி தானோ, செக்குக்கு போறது தானோ என்றெல்லாம் சிந்தி தடமாறும். அப்போ உள்ளம் என்ன செய்யாது, முத்துமா இன்னாய்க்காது, சாந்தி ஆயிக்காது. எந்த நிமிஷமும் டென்ஷன், யார் கால் பண்ணாலும் பிஸி. என்னது கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன் 5 minutes எடுங்கன்னு, கொஞ்சம் பிஸி ஆகி செக் பிஸி, கடன் பிஸி, வட்டி பிஸி, சோதனை வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன் 5 minutes எடுங்கன்னு. அவருடைய உள்ளம் என்னது பிஸி ஆயிரும். மனைவி பேசுவா, இன்றைக்கு பேச்சே இல்லை, நாளைக்கு தான் இல்லை. புள்ள பேசும், நாளைக்கு தான் இல்லை. ஸ்கூல்ல எக்ஸாம் ஃபெயில் ஆகினாலும் பரவாயில்ல, நாளைக்கு தான் பேசலாம். ஏன்? அவனோட கல்வி டென்ஷன். சகோதரர்களே, ஆனால் உங்களோட உள்ளம் உயிரோடு சென்வைங்களே அப்படிக்காது, அமைதியா இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த மாதிரி சோதனை வருகின்ற நேரத்தில் வமை யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ, யஹ்தி கல்பஹு, அவரது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அவர் உள்ளத்திற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவான்.